நீங்க ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் முடிவு பண்ணியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க தேர்ந்தெடுக்க விஷயம் என்னன்னா, உங்களோட ஆடியன்ஸ். யார் உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் அப்படின்றத நீங்க பார்க்கணும். இந்த டார்கெட் ஆடியன்ஸ் யாரு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடியும் நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். நான் யாரு அப்படின்ற கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் வரணும். இப்போ நான் ஒரு ப்ரொஃபசர். எனக்கு டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களுக்கு தேவையானது என்ன அப்படின்றத என்னால் கொடுக்க முடியும். அவங்களுக்கு தேவையான ஸ்டடீஸ் சம்பந்தப்பட்ட மெட்டீரியல்ஸ், அவங்களுக்கு எப்படி பாடம் சொல்லி தரலாம், இந்த விஷயத்தெல்லாம் என்னால சொல்லித்தர முடியும். ஸோ என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் என்னால பண்ணி தர முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம யாரு, நம்மளால இந்த மக்களுக்கு என்ன பண்ண முடியும், எதை மாதிரி நம்மள அவங்களுக்கு கொடுக்க முடியும், இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். நமக்கு எது நல்லா வருமோ அதை பண்ணோம்னா அது அவங்களுக்கு போயிட்டு மக்களுக்கு ஈஸியா ரீச் ஆகும். நமக்குன்னு அவங்க அந்த ஆடியன்ஸ் ரிப்பீட்டடா வருவாங்க, நம்மளை பார்ப்பாங்க, நம்மளை பத்தி மத்தவங்களுக்கு சொல்லுவாங்க, அவங்கள பத்தி. அதனால எல்லாருக்கும் அது ஷேர் ஆகும், ஸ்ப்ரெட் ஆகும். ஒன் ஆஃப் த டார்கெட் ஆடியன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூவி ரிவ்யூ. ஒரு சர்டன் ஆடியன்ஸ் எல்லாமே மூவி ரொம்ப லவ் பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் மூவி ரிவ்யூ அப்படின்றது எத்தனை பேர் மூவி ரிவ்யூ சொன்னாலும் அவங்களோட ஒப்பீனியன்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஒருத்தரோட ஒப்பீனியனை மட்டும் கேட்டுட்டு போயிட்டு அவங்க மூவி பார்க்க மாட்டாங்க. ஒரு 4-5 பேரோட ஒப்பீனியன் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. உங்களால நல்ல ஸ்டோரிய ஒரு மூவியை பார்த்துட்டு ஒரு கிறிஸ்பா இதுதான்டா இந்த ஸ்டோரி நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படின்னு சொல்ல முடிஞ்சதுன்னா கண்டிப்பா நீங்க மூவி ரிவ்யூ பண்ணலாம். ஃபுட் ஷோ. இந்த ஃபுட் ஷோ நம்ம ஊர்ல அவ்வளவும் இன்னும் கிடையாதுன்னே சொல்லலாம். நிறைய பேர் இந்த ஃபுட் ஷோ பண்றது இல்ல. ஃபுட் ஷோ அப்படின்றதுன்னா நீங்க எப்படி ஒரு ஃபுட் செஞ்சு காமிக்கலாம், அது எப்படி ப்ரிப்பேர் பண்றது, எப்படி குக் பண்றது, இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நீங்க ஃபுட் ஷோல நீங்க பண்ணலாம். டெக் சேனல்ல பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த லேப்டாப்ஸ், கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்ஸ், மொபைல் போன்ஸ், இந்த மாதிரியான டெக்ஸ் நீங்க பண்ணலாம். அதுக்கு நிறைய வாண்டட் இருக்கு. நிறைய பேர் எப்படியெல்லாம் அதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. எந்த ஆப்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம், எந்த ஆப்ஸ் யூஸ் பண்ணாக்கா மொபைல் எஃபிஷியன்டா யூஸ் ஆகும், எப்படி பேட்டரியை சார்ஜ் பண்றது, இந்த மாதிரியான டெக் சேனல்ஸ்லாம் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது இன்னும் நிறைய ஆடியன்ஸை கொண்டுட்டு வரும். ஸ்டடி ரிலேட்டட். ஸோ ஸ்டடி ரிலேட்டட்னு பொறுத்த வரைக்கும் எப்படி படிக்கலாம். இப்போ ஸ்டடி ரிலேட்டட் நான் சொன்னது வெறும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டோ சம்மந்தப்பட்டது இல்லை. இப்போ ஐஏஎஸ் ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்காங்க, பேங்க்குக்காக எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க இருக்காங்க, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க இருக்காங்க. அவங்கள நம்ம டார்கெட் பண்ணலாம். அது எல்லாமே ஸ்டடி ரிலேட்டட்ல வரும். கிராஃப்ட்ஸ் ரிலேட்டட். இந்த சின்ன சின்ன பொம்மைங்க எப்படி செய்யறது, பேப்பர்ல எப்படி பொம்மைங்க செய்யறது, இதோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரா இருப்பான்னு பாத்தீங்கன்னா கிட்ஸ் அண்ட் அவங்க பேரண்ட்ஸ், வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸ். அவங்க ஏதாச்சும் அவங்களோட ஹாபிஸ் புதுசா கத்துக்கணும்னா இந்த மாதிரி கிராஃப்ட் சேனல் எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பெயிண்டிங். நான் நல்லா பெயிண்டிங் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றவங்க எப்படியெல்லாம் பெயிண்ட் பண்ண முடியும், என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க பண்ணலாம். ஒன் ஆஃப் தட் நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா, ஒருத்தர் மிமிக்ரி சேனலே வச்சிருக்காரு. அவருக்கு மிமிக்ரி நல்லா வரும்னு சொல்லிட்டு அவர் அந்த நிஷை மட்டும் எடுத்துட்டு அவர் அதை நல்லா பண்ணிட்டு வராரு. ஸோ நமக்கு என்ன வரும் நீங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதை வச்சு நீங்க சேனல் கிரியேட் பண்ணீங்கன்னா நீங்க மட்டும் அது தனித்துவமா தெரிவிங்க. ஒரு 100 பேர் பண்ணாங்கன்னா நமக்கு எது நல்லா வருமோ அதை பண்ணோம்னா அவங்கள நம்ம தனித்துவமா தெரியும். டெய்லி ஹேப்பனிங். ஒவ்வொரு நாள்ல என்ன நடக்குது இந்த மாதிரி எல்லாம் போட்டுறது நியூஸ்ல வரும். இது நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இது நீங்களும் பண்ணலாம். பைக் அண்ட் கார் ரிலேட்டட். இதை நம்ம இன்னும் தமிழ்ல யாருமே எடுத்து பண்ணல சரியா. ஸோ நீங்க உங்களுக்கு பைக் அண்ட் காரை பத்தி நல்லா தெரியும்னா நீங்க அதை வச்சு ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான சேனலுக்கெல்லாம் நிறைய சிபிஎம் கிடைக்கும், உங்களுக்கு அதிகமும் லாபமும் வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எங்கேயே முடிச்சுக்கலாம். இன்னொரு வீடியோவில் வேற ஒரு தகவலுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.